ஷே ரேஷன் கார்டு உள்ள கணக்கில் ஒரு குடும்பத்தார் உள்ள கணக்கில் அனைத்து சேட்டை பண்ணி வச்சுருக்கான். புரியுதா இல்லையா? விவசாயத்தை அழித்து விவசாயம் இருந்த இடத்தெல்லாம் விற்று கவர்மெண்ட்டுக்காக போய் தள்ளி அவன் வாரிசு பிள்ளைகளை போய் கொண்டு போய் தள்ளி பூரா பேப்பருக்காக விட்டு பாழாக்கி வச்சுட்டான். முட்டா அரசியல்வாதி முக்கால் சத்தியம். இதில் 2ஆம் நம்பர் திரிக்காம பார்த்தியா பூமியில் அத்தனையும் இந்த ரேஷன் கார்டில் குடிப்பார். உனக்கு குடும்பத்தாருக்கு வாழ்வதற்கு என்ன வேணும் அந்த கேள்வி கேட்கல. ஒரு குட்டுப்பு ஒரு இருக்கு, அதான் லத்தி ஏந்திரம், புரியுதா? கம்பி பழுக்க வச்சு சூடு இழுக்கிறதுக்கு இதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம். அதில் ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி எல்லாமே இப்போ பாரு, கரூரில் நடந்த கணக்கு எல்லாம் கணக்கு விட்டுருவோம். கணக்கை விட்டு அடிக்கிற அட்டியில் துவைச்சி எடுப்பார். முக்கால் சத்தியம். ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தவன் என்ன கேட்கான்? வீட்டுக்கு சாப்பாட்டு உணவு வேணும், உழைப்பு கடை என்னாச்சு? கவர்மெண்ட் வேலை பார்க்க போட்டால் இப்படித்தான் கதை. ஏண்டா பைப்பேலே விவசாயம் கடவுள் கொடுத்துருக்கார். இப்போ போய் தர்மம் எடுக்கணுமாடா? அது தர்மமாக என்ன கொடுத்தாரு? பூமியில் விவசாயம் கொடுத்தார். தர்மமாக சாப்பிட்டுக்கோ, தர்மமாக இருந்துக்கோ, அதுதான் கணக்கு கடவுள் கொடுத்தாரு. நீ ஏடா பண்ணி வச்சிருக்கியா? கவர்மெண்ட் வேலைக்கான்னு இடத்த பூரா விற்று போய் கவர்மெண்ட் வேலை பார்த்து கடைசி பூமி விளையிறத அவன் பேப்பரை விட்டு வாங்கி 10,000 கோடி அரசியல்வாதி விட்டு வாங்கி பூமி அழிக்கான். இப்போ கடைசி உனக்கு அந்த கவர்மெண்ட் வேலை பார்க்குறது அந்த காகித பேப்பர் செல்லுபடியாமா? பேப்பர் வச்சு திங்க முடியாது. கடைசி தர்மம் கடவுள் கொடுத்த தர்மம், சாப்பாட்டு உணவு கொடுத்த தர்மம், பூமியில் விளைய வச்சு சாப்பிட்டுக்கோ தர்மம். கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் சிந்திச்சு பாருங்கடா. முட்டா பயலாம் முட்டா பயிர் ஒரு படிப்பாடா. அவன் பாலாக்கி வச்சுக்கான் அரசியல்வாதி. அவனால கொண்ட நரம்பை வெட்டி விடுவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்க.